நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. விஆர் கம்பெனிஸ் நிறுவனம் சார்பில் விமலா ராஜநாயகம் தயாரிப்பில் சிஆர் ராஜேஷ் எழுதி இயக்கி நாயகனாக நடித்திருக்கும் படம் வஞ்சி. இதில் நாயகியாக நைரா நிகார் நடித்திருக்கிறார். மாஸ்டர் ராஜநாயகம் மிக முக்கியமான அதிரடி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். வில்லனாக டான் நடித்திருக்கிறார். இவர்களுடன் ஜி பில்ராஜன், பி தேவ், தினேஷ், பண்ணை பாலு, காரை நடராஜ், பிரியங்கா, அழகன் மற்றும் பலர் இதில் நடித்திருக்கிறார்கள். சஜித் சங்கர் இசையமைத்திருக்கும் இப்படத்திற்கு ஜெயகிருஷ்ணா படத்தொகுப்பு செய்திருக்கிறார். கலைக்குமார் கலை இயக்குநராக பணியாற்றிருக்கிறார். கணேஷ் பாபு, ஸ்டான்லி, நந்தினி பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். தம்பி சிவா நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளார். பிஆர்ஓவாக விஜய் கார்த்திக் பணியாற்றுகிறார். விரைவில் திரையரங்கில் வெளியாக உள்ள வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெற்றி விழா ஜூலை 6 மாலை பிரசாத் லேபில் நடைபெற்ற இதில் இயக்குனர் பேரரசு, இசையமைப்பாளர் தினா, நடிகர் கூல் சுரேஷ், தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் இசைக்கு ராஜா, பிஆர்ஓ சங்க செயலாளர் விஜயமுரளி உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் சிறப்பு விருந்துகளை கலந்து கொண்டு பேசினார்கள். நிகழ்ச்சியில் வரவேற்பு நிகழ்த்திய தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் பேசும்போது, வஞ்சி இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று சொன்னார். விஜயமுரளி பேசுகையில், ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ராஜநாயகம் ஒரு உதாரணம். வியர்வைக்காயை முன்பே கூலி கொடுப்பவர். இந்த படம் கேரளாவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். இசையமைப்பாளர் சதீஷ் சங்கர் பேசும்போது, எனக்கு அதிகம் பேச தெரியாது, தமிழ் தெரியாது. நான் கேரளாவை சேர்ந்தவன். இந்த படத்துக்கு இசையமைக்கும் போது இயக்குனர் ராஜேஷ் எலக்ட்ரானிக் இசை வேண்டாம், பாடல்கள் நன்றாக புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கேட்டதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னதைப் போலவே பாடல்கள் வந்திருக்கிறது, நன்றி என்றார். இயக்குனர் மற்றும் கதாநாயகி சிஆர் ராஜேஷ் பேசும்போது, 2 வருடங்களை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தேன். கேரளாவின் முக்கியமான லொக்கேஷன்களில் படமாக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்கு நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். பாடலாசிரியர் கணேஷ் பாபு பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா பேச வராது, ஆனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் ராஜா சாரின் பெரிய ரசிகன். எனக்கு ராஜேஷ் சார் தான் இந்த வாய்ப்பு அளித்தார், அவருக்கு நன்றி என்றார். இயக்குனர் குணா சுப்பிரமணி பேசும்போது, சீசா படத்தின் இயக்குனர் தான். அந்த படத்தின் திரைக்கதை எழுதி கொண்டிருந்த போது தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். அப்போது அங்கே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பார்த்து நம்ம படத்தில் அவங்கள ஹீரோயினாக போடலாம் யாருன்னு விசாரிக்க சொன்னேன். அதே மாதிரி விசாரித்தாங்க. அவங்களே கதாநாயகியாக நடிக்க வைத்தேன் என்றார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தினார். தயாரிப்பாளர் நடிகர் மாஸ்டர் ராஜநாயகம் பேசும்போது, என் இனிய தமிழ் மக்களே, என சிங்கக்குரலில் சிங்கார தமிழ் நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கு இடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் பெருமை என்று பாரதராஜா புகழ்ந்து பேசினார் ராஜநாயகம் அவர்கள். படத்தை பற்றி குருவி என்ற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அதை பற்றிய டீட்டெயிலும் அவர் தெரிவித்தார். இசையமைப்பாளர் பெப்சி துணைத் தலைவர் தினா பேசுகையிலே, இந்த அருமையான வேலையில் நல்ல பாடல்களை போட்டு காண்பித்த இந்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். சதீஷ் சங்கர், கவலைப்பட தேவையில்லை, மலையாளத்திலிருந்து இங்கே வந்து நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்க, அப்படி நீயும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தி பேசினார். இசைக்கு ராஜா பேசும்போது, படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்களை பார்த்தோம், எல்லாமே புதுமையாக இருந்தது. இந்த பட்ஜெட் இவ்வளவு தான் பண்ண முடியும். இவர்களிடம் இதைவிட பெரிய பட்ஜெட் இருந்தால் இதைவிட சிறப்பாக செய்திருப்பார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் பேரரசு பேசுகையில், மக்கள் தலைவன் இசை வெளியீட்டு விழாவில் பாக்யராஜ் சார் கலந்து கொண்டார். அதுதான் அவர் பங்கேற்ற கடைசி திரை நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். அதில் நானும் கலந்து கொண்டேன். அதன் பிறகு நடக்கும் இசை வெளியீட்டு விழா வஞ்சி அவரை நினைவுபடுத்துகிறது. கடந்த ஒரு மாதத்தில் 2 பேரும் கலைஞர்கள் இழப்பு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதராஜா, பாக்யராஜ் பெயர் இல்லை. வரலாறு அவர்கள் பற்றி ராஜநாயகம் கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. பாரதராஜா என்ற ஒரு இயக்குனர் வெற்றி அடையவில்லை என்றால் கிராமத்திலிருந்து வந்தவர்களால் இங்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, சிறந்த இயக்குனர் விருது வழங்கும்போது அதை பாரதராஜா சார் பெயரிலும், சிறந்த கதாசிரியர் விருது வழங்கும்போது கே பாக்யராஜ் சார் பெயரிலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசி முடித்தார். மற்றும் கூல் சுரேஷ், அதில் கலந்து கொண்ட அத்தனை கலைஞர்களும் இந்த படத்தை வாழ்த்தி பேசினார்கள்.
உண்மையில் இந்த படம் வித்தியாசமான கதையமைப்போடு இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயம் பெரிய அளவுக்கு இந்த படம் வெற்றி பெறும் என்று வந்திருந்த அத்தனை விருந்தினர்களும் வாழ்த்தி பேசினார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.